மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. வணக்கம் மாணவர்களே, நாங்கள் டான் டிவியினுடைய கல்வி தொலைக்காட்சியில் இன்று ஒரு பாட வேளை இணைஞ்சிருக்கின்றோம். பாடம் சம்பந்தமாக தொடர்ச்சியாக கல்வி தொலைக்காட்சியால் தினந்தோறும் ஒளிபரப்பட்டு வருகின்றது. அதன் அடிப்படையில் ஏழு மாணவர்களுக்குரிய பல பாடங்கள் பலதரப்பட்ட ஆசிரியரால் தினந்தோறும் கற்பிக்கப்பட்டு வருகின்றது. அதன் அடிப்படையில் வரலாறு பாடத்தை நாங்கள் தொடர்ச்சியாக நீண்ட காலமாக எனது மாணவரோடு பயணித்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே வரலாறு பாடத்தில் குறிப்பாக ஐரோப்பிய வரலாறு தொடர்பாக கடந்த கால வினாக்கள், பாடங்கள், அவரோட பகுதி 1, பகுதி 2, மேப்மார்க்கிங் என்று பலதரப்பட்ட விடயங்கள் ஐரோப்பிய வரலாறு தொடர்பாகத்தான் கடந்த வகுப்பில் நாங்கள் பார்த்து கொண்டு வருகின்றோம். அவை ஐரோப்பிய வரலாறு தொடர்பாக தொடர்ச்சியான ஒரு வகுப்பில் கடந்த கால வினாக்களுடைய 2016ஆம் ஆண்டு கடந்த கால வினாக்கள் நாங்கள் தொடர்ச்சியாக பார்க்க போகின்றோம். அவை நாங்கள் கடந்த வகுப்பு 2016ஆம் ஆண்டுக்குரிய பகுதி 1 ஒரு குறிப்பிட்ட ஒரு 20 கேள்வி வரையும் பார்த்து முடிச்சாங்க. அதுக்கு பிறகு வர கேள்வி பார்க்க போகிறோம். உங்களுக்கு தெரியும் மாணவர்களே, கடந்த கால பகுதி 1 என்னும்போது குறிப்பாக பகுதி 1 என்னும்போது பலதரப்பட்ட விடயங்களை உள்ளடக்கித்தான் பகுதி 1 வரும். அப்போ நீங்கள் பகுதி 1 சிறப்பான முறையில் செய்கின்ற போது உங்களால் சிறந்த பெறுவேட்டை பெறக்கூடியதாக இருக்கும். ஆகவே இந்த பகுதி 1 நாங்கள் இன்று 2016ஆம் ஆண்டில் நடைபெற்ற பகுதி 1 26 தொடக்கம் 36 வரையான வினாக்களை தான் இன்று நாங்கள் பார்க்க போகின்றோம். பாருங்கள், 26 தொடக்கம் 30 வரை உள்ள வினாக்கள் ஒவ்வொன்றுக்கும் ABCD என்னும் 4 மாற்று விடைகள் தரப்பட்டுள்ளன. அவற்றில் ஒன்று அல்லது பல சரியான விடைகள் ஆகும். சரியான விடையை அல்லது விடைகளை தெரிவு செய்து AB மட்டும் சரி என்றால் 1 எனவும், BC மட்டும் சரி என்றால் 2 எனவும், CD சரி என்றால் 3 எனவும், AC சரி என்றால் 4 எனவும் அடையாளம் விட வேண்டும். இப்படி தான் தரப்படுகின்றது. பாருங்கள், ஒரு விடை மட்டுமல்ல 2க்கு மேற்பட்ட விடை சரியாயின் 5 எனவும் அடைப்பு புள்ளிக்கோடு எழுத வேண்டும். அப்போ இந்த அறிவுறுத்தல் முக்கியம். அறிவுறுத்தலுடைய சுருக்கத்தை பாருங்கள், Aயும் Bயும் சரி என்றால் 1 இட வேண்டும், Bயும் Cயும் சரி என்றால் 2 இட வேண்டும், Cயும் Dயும் சரி என்றால் 3 இட வேண்டும், AC சரி என்றால் 4 இட வேண்டும், ஒரு விடை மட்டும் அல்லது 2க்கு மேற்பட்ட விடை சரியான 5 இட வேண்டும். இந்த அறிவுறுத்தல்களை சரியாக வாங்கித்தான் செய்ய வேண்டும். இந்த அறிவுறுத்தல்களை சரியான முறையில் உள்வாங்காமல் செய்கின்ற போதுதான் உங்களுக்கு புள்ளிகள் குறைவாக வரும். அதோட நீங்கள் சரியான விடையும் எழுத மாட்டீர்கள். எப்போதும் அறிவுறுத்தல்களை சரியான முறையில் கவனிக்க வேண்டும். அறிவுறுத்தல்களை நீங்கள் கவனிக்காமல் விட எழுதுகிற போதுதான் உங்களுக்கு அந்த புள்ளிகளை இழக்கக்கூடிய நிலை இருக்கும். ஆகவே அறிவுறுத்தலை பாருங்கள். அறிவுறுத்தலை பார்த்துனாங்க. அடுத்த கேள்வி பாருங்கள். மேலுவற்றுள் புராதன கால உரோமரிடையே நிலவிய பிரபலமான அரசியல் முறைகள் யாவை? பிறவுக்கள் கூட்டாட்சி, மன்னராட்சி, பேரரசாட்சி, கொடுங்கோடாட்சி. பிறவுக்கள் ஆட்சி சரி, மன்னராட்சி சரி, பேரரசாட்சி சரி, கொடுங்கோன்மை ஆட்சி இதுவும் சரியாக. கொடுங்கோடாண்மை ஆட்சி என்பது விட மற்ற 3 மிக சரியாக, இதுவும் சரியாக வரும். அவை 1 அல்லது 1க்கு மேற்பட்ட சொன்னால் 5 இட வேண்டும். ஆகவே இது 5. இந்த 5 இலக்கத்தை நீங்கள் இந்த பக்கத்தில் இருக்கின்ற பிரேக்கர்கள் இட வேண்டும். அடுத்த பாருங்கள். மாணவர்கள் அடுத்த பாருங்கள். மேலுவற்றுள் மேற்கு உரோம பேரரசின் மீது படையெடுத்த மிலேச்சர் இனக்குழுக்கள் யாவை? பீனிசியர், லிடியர், விசுகோத்தியர், வண்டோல்கர். பாருங்கள், பீனிசியர், லிடியர், விசுகோத்தியர், வண்டோல்கள் இவ்வளவு தரப்படுகின்றன. மேலும் மேற்கு உரோம பேரரசின் மீது படையெடுத்தவர்கள் பாருங்கள், விசுகோத்தியர் நான் சரியான விடை. அவர் சீவரனால் சீவரும், லிடியர், வண்டோல்களிடம். அப்போ சிஇன்டி சரினா 3 இட வேண்டும். 3 இடத்தை நீங்கள் இந்த அறிவுள்ள இட வேண்டும். அடுத்த பாருங்கள், மேலும் அடுத்த கேள்வி பாருங்கள். ஒரு ஐரோப்பாவில் இடம்பெற்ற மத சீர்திருத்தம் பாருங்கள். மேலுவற்றுள் பிரதி சீர்திருத்தங்களின் பிரதான அம்சங்கள் யாவை?
ஜேது சபை, ஜெனீவாவில் ஹெல்வினிசர் திருச்சபை, ட்ரெண்ட் சம்மேளனம், மாற்று கருத்துடையவர்களை வன்முறையால் அடக்குதல். கவனிங்கள். ஜேது சபை, ஜெனீவாவில் ஹெல்வினிசர் திருச்சபை, ட்ரெண்ட் சம்மேளனம், மாற்று கருத்துடையவர்களை வன்முறை அடக்குதல். அப்ப மத சீர்திருத்த சம்பந்தப்பட்டதான் இந்த வினா தரப்பட்டுகின்றது. அப்ப இதில் வருங்கள் ஜேது சபை சரி, ஜெனீவாவில் ஹெல்வினிசர் திருச்சபை என்பதும் சரியாக அமைந்திருக்கின்றது. அது ட்ரெண்ட் சம்மேளனம், மாற்று கருத்துடையவர்களை வன்முறையால் அடக்குதல். இதில் வருங்கள் இதில் குறிப்பாக மாற்று கருத்துடைய வன்முறை அடக்கு சரி, ஜேது சபை சரி, ட்ரெண்ட் சம்மேளனம். அப்போ 5 பேரும் ஒரு விடை அல்ல ஒன்றுக்கு விடை சொன்னால் 5 வேண்டும். 5 பேரும். அடுத்த பாருங்கள் 29 பாருங்கள். 29 பாருங்கள். மேல்வரும் ஐரோப்பிய தலைவர்களுள் வியன்னா மாநாட்டில் பங்கு பெற்றியோர் யார் பாருங்கள். மெட்ரானிக், நெக்கர், காசல்தி, மசினி. பாருங்கள் மெட்ரானிக், நெக்கர், காசல்தி, மசினி. இதில் பாருங்கள் அதாவது ஐரோப்பிய தலைவர்கள் வியன்னா மாநாடு சம்பந்தப்பட்டது. மசினி, காசல்டி, நெக்கர், மெட்ரானிக் சொல்லப்படுது. அதில் பாருங்கள் இல்லை மாசிக்கு வரும் காசல்டி, நெக்கர், மெட்ரானிக். அப்போ குறிப்பாக இதில் மெட்ரானிக் ஏயும் டியும் பெறக்கூடியதாக பார்க்க வேணும். ஏயும் டியும் இல்லை பாருங்க. இப்போ சிடி பாருங்கள். சிடி பாருங்கள். சிடி நெக்கர் பெறாது. காசல்டி சிடியும் பெறும். சிடி பாருங்க 3 விட வேண்டும். சிடி வேண்டாம் 3 விட வேண்டும். இதுக்கு 3 வரப்போகுது. 3. அடுத்த வருங்கள் சர்வதேச சங்கம் தொடர்பான மேல்வரும் கூற்றுக்களில் சரியானது அல்லது சரியானவை எது எவை? முதலாம் உலகப் போரின் பின் சர்வதேச சங்கம் அமைக்கப்பட்டது. சரியான விடை. சர்வதேச தகராறுகளை தீர்ப்பதும் மீண்டும் போர் ஏற்படுவதை தடுப்பதும் சர்வதேச சங்கத்தின் முக்கிய குறிக்கோளாகும். சர்வதேச தகராறுகளை தீர்ப்பதும் மீண்டும் போர் ஏற்படுவதை தடுப்பதும் சர்வதேச சங்கத்தின் முக்கிய குறிக்கோளாகும். சரி. ஐக்கிய அமெரிக்கா சர்வதேச சங்கத்தின் ஒரு பிரதான அங்கத்துவ நாடாகும். விளையிற்று. அபிசீனியா மீது இத்தாலி சர்வதேச சங்கத்தினால் தடுக்க முடிந்தது. பிழை. அப்போ ஏயும் சரி, பியும் சரி. அப்போ ஏயும் பி பாருங்கள். ஏயும் பியும் சொன்னால் கவனிங்கள் முதலாக வேண்டும். முதலையும் 1914 தொடக்கம் 1918 வரைக்கும் ஐரோப்பியாவில் ஆரம்பித்த முதலாம் உலகமாக யுத்தம் வேறு ஐரோப்பாவுடைய குடியேற்ற நாடுகளான ஆசியா, ஆப்பிரிக்கா மற்றும் லத்தீன் அமெரிக்கா என்ற பல கண்டங்களில் யுத்தம் இடம்பெற்றபடியாக தான் நாங்கள் இது முதலாம் உலகமாக யுத்தம் என்று வர்ணிப்போம். இந்த முதலாம் உலகம் யுத்தத்தில் அச்சு நாடுகள் அல்லது மத்திய ஐரோப்பிய நாடுகள் ஒரு பக்கமாகவும் நேச நாடுகள் அல்லது நட்பு நாடுகள் இன்னொரு பக்கமாகவும் கலந்து கொண்டதாக சொல்லப்படுகின்றது. ஆகவே இந்த போர் நீண்ட கால அடிப்பு இடம்பெற்றதாகவும் இந்த போரில் நட்பு நாடுகள் சார்பாக போட்டியிட்ட பிரான்ஸு, பிரிட்டன், அமெரிக்கா, அப்புறம் இத்தாலி ரகசிய ஒப்பந்தம் மூலம் மாறுகின்றது முடிக்கின்றது. ரஷ்யாலாம் நட்பு நாடு பக்கம் இருக்கின்றது. அதனால் அச்சு நாடுகள் பக்கம் குறிப்பாக ஜெர்மனி இருக்கின்றது. இத்தாலி ஆரம்பத்தில் அச்சு நாடு பக்கம் இருந்தாலும் பிற்காலத்தில் ரகசிய ஒப்பந்தம் மூலம் நட்பு நாடு பக்கம் சேர்ந்ததாகவும் சொல்லப்படுகின்றது. ஜெர்மனி, இத்தாலி போன நாடுகள் எல்லாம் அச்சு நாடுகள் அல்லது மத்திய ஐரோப்பிய நாடுகள் பக்கம் இருந்ததாகவும் இந்த ரெண்டு அணிகளாக ஐரோப்பிய நாடுகள் பிரிந்ததுதான் 2ஆம் உலக யுத்தம் ஏற்படுவதற்கு பிரதான காரணமாக அமைந்ததாகவும் பிற்காலத்தில் இந்த யுத்தம் நீண்ட அடிப்படையில் இடம்பெற்றதாகவும் இதால் அதிகமான மக்கள் குறிப்பாக 10 மில்லியன் மக்கள் உயிரிழந்ததோடு பல லட்சம் மக்கள் ஊனமுற்றோர்களாக இருக்கிறார்கள். பல நாடுகளுடைய சொத்துக்கள் அழிவடைந்திருக்கின்றது. பொருளாதார இழப்பீடு ஏற்படுகின்றது. முக்கியமாக பல நாடுகள் மன்னராட்சியிலிருந்து விடுதலை பெற்றுகின்றது. சுதந்திர ஆட்சியங்களாக அடிச்சு விட்டுகின்றது. அதோட இந்த யுத்தத்துக்கு மெயின் காரணம் மத்திய ஐரோப்பிய நாடுகளை வழிநடத்திய ஜெர்மனியுடைய பங்கு தான் முக்கிய காரணம். ஏனென்றால் ஜெர்மனியால் ஏற்படுத்தப்பட்ட குடியேற்றவாத கொள்கையும் தனிநாட்டு கொள்கையும் ஆயுதமும் இனவாதம் மேலோங்கினமை போன்ற காரணத்தால் தான் ஜெர்மனியுடைய செயற்பாடு இந்த யுத்தத்துக்கு காரணம் அமைந்ததாகவும் யுத்தம் முடிந்த பிறகு பேர்செல்ஸ், அதாவது பிரான்சில் இருக்கின்ற பாரிஸில் இருக்கின்ற பேர்செல்ஸ் எனப்படுகின்ற ஒரு இடத்துல ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டு ஜெர்மன், இத்தாலி போன்ற நாடுகள் குறிப்பாக ஜெர்மன் நாடானது வெற்றி பெற்ற பிரிட்டன், பிரான்ஸ், அமெரிக்கா குறிப்பாக நட்பு நாடுகளுக்கு நட்டஈடு வழங்க வேண்டும் என்றும் ஜெர்மனில் கட்டுப்பாடு இருக்கின்ற குடியேற்ற நாடுகள்
அனைத்தும் வெற்றி பெற்ற நட்பு நாடுகளுக்கு பிரித்து கொடுக்க வேண்டும் எனவும் இது சொல்லப்பட்ட ஒரு விஷயமாக பார்க்கப்படுகின்றது. அதுதான் முக்கியம். அப்போ இப்படி இந்த யுத்தம் முடிஞ்ச பிறகு ஏற்பட்ட அழிவு, அதில் ஏற்பட்ட விளைவுகள், அதில் ஏற்பட்ட அகப்புற தாக்கங்கள் அடிப்படையில் மீண்டும் ஒரு யுத்தம் உலகத்தில் தலைவிக்கக்கூடாது என்பதற்காண்டி தான் குறிப்பாக சர்வதேச சங்கமானது 1920ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டதாக சொல்லப்படுகின்றது. குறிப்பாக பல நாட்டு தலைவர்களுடைய ஒத்துழைப்போடு சர்வதேச சங்கம் உருவாக்கப்பட்டதாகவும் நாடுகளிடையே ஒற்றுமையை ஏற்படுத்த வேண்டும், முரண்பாட்டை தவிர்க்க வேண்டும், மற்றது நாடுகளிடையே காணப்படுகின்ற பிரச்சனைகளை சமாதான முறையில் தீர்க்க வேண்டும், அதோட நாடுகளிடையே எப்போதும் ஒரு தீர்க்கமான ஒரு சுமூகமான நட்புறவை காண்டி தான் வேண்டியும் மீண்டும் ஒரு யுத்தம் இவ்வாறு ஏற்படக்கூடாது என்பதற்காண்டி தான் பல நாட்டு தலைவர்கள் ஒன்றாக இணைந்து சர்வதேச சங்கம் என்ற ஒரு அமைப்பை உருவாக்கினதாக சொல்லப்படுகின்றது. இதுதான் முக்கியமான விடயம். அப்போ இது முதலாம் உலக யுத்தம், அதால் ஏற்பட்ட மாற்றம். இதுக்கு பிறகு 1939 தொடக்கம் 1945 வரைய காலத்தில் இரண்டாம் உலக யுத்தம் ஏற்பட்டது. அதுவும் இப்படிதான் நட்பு நாடுகள், அச்சு நாடுகள் 2 அணிகளாக பிரிக்கப்பட்டதாகவும் அப்போவும் அதே அணி அதே நாடுகள்னால் அந்தந்த குறிப்பில் இணைந்ததாகவும் இந்த யுத்தமானது முதலாம் உலகமா யுத்தத்தில் ஏற்பட்ட அழிவை விட பல லட்சம் மக்கள் இழந்திருக்கிறார்கள். அதோட பல நாட்டு பொருளாதாரம் பாரிய வகையில் அழிவடைந்திருக்கின்றது. பல நாட்டினுடைய செல்வங்கள், குறிப்பாக நிறைய நாடுகளிலே அகதிகள் அல்லது அங்கவின உற்றவர்கள், பொருளாதார இழப்பு, அதோட பல நாடுகள் பிரித்தானியாண்டிய சாம்ராஜ்யத்திலிருந்து ஏகாதிபத்தியத்திலிருந்து விடுதலை பெற்ற ஒரு முறையும் 1945 பிறகு ஏற்பட்டது. குறிப்பாக ஆசிய நாடுகள், ஆப்பிரிக்க நாடுகள் கட்டுப்பாடு வச்சுக்கின்ற பிரித்தானிய கட்டுப்பாடு இருந்த நாடுகள்லாம் சுதந்திரம் பெற்ற, குறிப்பாக இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளும் ஆப்பிரிக்காவில் பல நாடுகளும் சுதந்திரம் பெற்ற ஒரு முக்கியமான நிகழ்வு இந்த இரண்டாம் உலக யுத்தத்துக்கு பிறகு ஏற்படுத்தப்பட்ட ஒரு முறையை நாங்கள் கண்டுகொள்ளக்கூடிய இருக்கின்றது. இவ்வாறு தான் ஐரோப்பாவில் முதலாம் உலக யுத்தம், அது பிறகு 20 வருஷத்துக்கு பிறகு இரண்டாம் உலக யுத்தம் அடிப்படையில் இடம்பெற்றது. அப்போ இது அவர்கள் ஏபியும் போட்டாங்க. அது முதலாம் உலகம் தொடர்பாகவும் அது தொடர்பாக நீங்கள் ஆழமான ஒரு கற்பித்திருக்க வேண்டும். என்றால் முதலாம் உலகத்தை 2ஆம் உலகத்தம் எல்லாம் பரீட்சைகளில் அடிக்கடி கேட்கின்றார்கள். அது 16 புள்ளிக்கும் கேட்கின்றார்கள், சுறுகுறிப்பு 8.9 புள்ளிக்கெல்லாம், சுறுகுறிப்பு 8 புள்ளிக்கு வரும் 9 புள்ளிக்கெல்லாம் கேட்கின்றார்கள். அவன் நீங்கள் முதலாம் உலக யுத்தமும் அதில் ஏற்பட்ட விளைவு, 2ஆம் உலக யுத்தமும் அதில் ஏற்பட்ட விளைவு, அதோட இப்படி ஒரு கேள்வி வந்திருக்கிற மாணவர்களே, ஐரோப்பிய நாடுகள் 2 அணிகளாக பிரிந்தமையை முதலாம் உலகத்தை ஏற்பட காரணம் இதனை ஆதாரங்களுடன் விளக்கு அல்ல எடுத்துக்காட்டி விளக்கு அப்படி கேள்வி வந்திருக்கின்றது. அல்லது வேர்ல்ஸ் உடன்படிக்கையான ஜெர்மனி மீது ஏற்படுத்தப்பட்டது அல்லவா? இதுதான் பிற்காலத்தில் இதுக்கு பழி வாங்கணும் தான் ஜெர்மன் ஹிட்லர் எழுச்சி பெற்று 2ஆம் உலகத்தை ஏற்படுத்தினார் சொல்லப்படுகிறது. இதை விளக்குக, இப்படி ஒரு கேள்வி வரலாம். ஆகவே அந்த பாட சம்பந்தமான முழுமையான அறிவும் அதோட கல்வி தொலைக்காட்சி ஒளிபரப்படுகின்ற கடந்த கால வினாக்களை நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்கின்ற போதுதான் நீங்கள் அந்த எப்படி பாடமும் சம்பந்தப்பட்ட வினாக்கள் எப்படி வருகின்றது, எங்களால் எப்படி எழுதக்கூடியா இருக்கின்றதா நீங்கள் என்னதெல்லாம் ஊகித்துக் கொள்ளக்கூடியா இருக்கும். ஆகவே நீங்கள் அது தொடர்பாக ஆழமான ஒரு கடந்த கால வினாக்களோடவா ஒரு ஆழமான அறிவிக்க வேண்டும். அதோட பரீட்சைகளுக்கு கேள்விக்கு ஏற்றவால் விடை எழுதவும் வேண்டும். இதுதான் முக்கியம். ஏன்னா அடுத்த மெதட் பாருங்க, நான் சொன்னது போல பகுதி ஒன்றானது எல்லாம் ஒரே மெதட்டில் பெறாத மாணவர்களே, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மெதட்டாக வருகின்றது. பாருங்கள் அடுத்த மெதட் பாருங்கள், 31 தொடக்கம் 30 வரை உள்ள ஒவ்வொரு வினாவிலும் ஒரு தலைப்பின் கீழ் 5 விடையே தரப்பட்டுள்ளன. அவற்றில் ஒன்று உரிய தலைப்புடன் பொருந்தாது. அதனை தெரிவு செய்து அதன் இலக்கத்தை அடைப்பு புள்ளி கொண்டு எழுதுக. மறுமலர்ச்சியின் பிரதான இயல்புகள் ஜாவை பாருங்கள், கிரேக்க ரோம செல்நெறி பண்பாடுகளின் மறுமலர்ச்சி. சரி, செல்நெறி பண்பாடுகள் அந்த பண்பாடு மீண்டும் பெறுது 14ஆம் நூற்றாண்டு பிறகு, அதான் மீண்டும் பெறுது. இலக்கிய கலைகள் என்பவற்றில் உலகியல் சார்ந்த நோக்கு. சரி, மானுடவாதம், மாட்டின் உதரின் பேராதரவு, இத்தாலியிலிருந்து பிற ஐரோப்பிய நாடுகளுக்கு மறுமலர்ச்சி வரைய. சரி, இது வருங்கள் ஒன்று பொருந்தாதான் எழுதப்படும். மானுடவாதம் சரி, மாட்டின் உதரின் பேராதரவு அதுபோல மறுமலர்ச்சி எழுதுகிறாது. இலக்கிய கலைகள் என்பவற்றில் உலகில் சார்ந்த இயல்போக்கு. சரி, அப்போ மாட்டின் உதரின் பேராதரவு அது பெறாது, 4ஆவது விட பொருந்தாது. ஏன்னா மாட்டின் பேராதரோட மறுமலர்ச்சி பிரதான இயல்பு அவர் சமய சித்தத்தினுடைய முக்கியமானவர் தான், அவனுடைய இது பெறாது. அப்போ 32ஆவது பாருங்கள், இது முக்கியமானவர்களே மறுமலர்ச்சிக்கான காரணங்கள், மறுமலர்ச்சியால் ஏற்படுத்தப்பட்ட அரசியல், பொருளாதார, சமய, கலை, இலக்கிய விடயங்கள்,
மறுமலர்ச்சி செய்யப்பட்ட நாடுகான பயணங்கள், தேசிய அரசுகள், மத சீர்திருத்தம் எல்லாம் இருக்கின்றது. அதோடவா நீங்க பார்க்க வேண்டும். அவை மறுமலர்ச்சியானது ஐரோப்பாவில் இத்தாலியில புளோர் நகரத்தில் 1453 ஏற்படுத்தப்பட்டதாகவும் பிற்காலத்தில் ஐரோப்பா முழுவதும் பரவி பிறகு ஐரோப்பாவுடைய குடியேற்ற நாடுகளான ஆசியா, ஆப்பிரிக்கா, லத்தீன் அமெரிக்கா போன்ற பல நாடுகளுக்கு பரவியதாகவும் சொல்லப்படுகின்றது. ஆகவே மறுமலர்ச்சி ஒரு முக்கியமான பாடம், கவனமாக படிக்க வேண்டுமானவனே. அடுத்த வாரங்கள் 32 வாரங்கள் நாடுகான் பயணங்களின் கட்டங்கள். போர்த்துகலின் ஆதியான கடற்பிரயாணங்களுக்கு ஹென்றி நாமின்கன் என்று மறந்ததின் ஆதரவு. 1492 கரேபியன் தீவுகளை கிறிஸ்டோபர் கொலம்பஸ் அடைந்தமை. இஸ்பானிய அரசர்களின் ஆதரவோடு வாஸ்கோடகாமா கடற்பிரயாணங்களை மேற்கொண்ட பிழை என்றால் அவர் போர்த்துகல் நாடு இல்ல அப்பல இதே போலதான். அடுத்து ஆசியாவுக்கான முழுமையான ஒரு கடற்வழி பாதையை வாஸ்கோடகாமா கண்டுபிடித்தார். ஓகே, 1492 ஆண்டு வாஸ்கோடகாமா என்பவர் இந்தியாவுடைய கள்ளிக்குண்டத்தில் வந்ததாக வரலாறு சொல்லுகின்றது. அதான் ஆசியா வந்ததான கடற்வழி பாதை. அதுக்கு முதல் பாத்துலமெடாஸ் என்பவர் 1988 ஆண்டு புறப்பட்டதாகவும் இவர் ஆப்பிரிக்காவின் தென்முனையில புயல் முனையோடு ஏற்பட்டதாகவும் அதனால் சிக்கப்பட்டால மீண்டும் தன்னுடைய தாய்நாடான போர்த்துகல் போனதாகவும் அதுக்கு பிறகு 10 வருஷத்துக்கு பிறகுதான் வாஸ்கோடகாமா பெரிய கப்பலில் இந்தியாவுடைய கள்ளிக்குட துறைமுகத்துக்கு வந்ததாகவும் அது பிறகு ஆசியாவுக்கும் ஐரோப்பாவுக்கும் உணவு ஏற்பட்டதாகவும் வரலாறு விழுந்து கொண்டு போகின்றது. அது பாருங்கள் 1520 1521 ஆகிய காலத்தில் பேடரின் மகனுடைய படையினர் பூமியை சுற்றி பிரயாணம் செய்தமை. இது சரி. பிள்ளையை பாருங்கள், இஸ்பானிய அரசுகளின் ஆதரவோடு வாஸ்கோடகாமா கடற்பிரயாணங்கள் மேற்கொண்ட பிள்ளை. அப்ப மூன்றாவது. அடுத்த பாருங்கள் 1842 புரட்சி ஏற்பட்ட நாடு பிரான்ஸ், இத்தாலி, ஜெர்மனி, ஆஸ்திரியா, ரஷ்யா. பாருங்கள் ரஷ்யா, ஆஸ்திரியா, இத்தாலி, பிரான்ஸ். பாருங்கள் இத்தாலி, ஜெர்மனி, ஆஸ்திரியா, ரஷ்யா. பாருங்கள் 1948 புரட்சி ஏற்பட்ட நாடு இத்தாலி, ரஷ்யாவில் 5வது வரப்போகுது. அடுத்த வாரங்கள் இத்தாலியை ஒன்றிணைத்தமையில் உள்ள கட்டங்கள். இத்தாலிய ஒன்றிணைப்பு இயக்கத்துக்கு பீட்மேன் சாலினி அரசாங்கம் தலைமை வாங்க முற்பட்டவை. 1950 பீட்மேன் சாலினிய ராஜ்யத்தில் மசினி முதலமைச்சரானவை. 1959 ஏற்பட்ட ஆஸ்திரியா சாலினியா போர் தென் இத்தாலியை கரிபோல்டி மீட்டமை. 1970 இத்தாலி ஒன்றிணைக்கப்பட்டவை. கவனிங்கள், இத்தாலி ஒன்றிணைந்துள்ள கட்டங்கள், இத்தாலியை ஒன்றிணைந்தமையுள்ள கட்டங்கள். அப்ப இந்த கேள்வி இப்படி வரலாம், இத்தாலி எவ்வாறு ஐக்கியப்பட்டது அல்ல இத்தாலி ஐக்கியப்படுறதுக்கான காரணங்கள், இத்தாலி ஐக்கியப்பட்ட கட்டங்கள், உருள் விளக்கு இப்படி வரும். அவை 16 புள்ளிக்கு வந்திருக்கின்றது, சிறு உறுப்பு வந்திருக்கின்றது. இத்தாலி ஐக்கியம், ஜெர்மனியுடைய ஐக்கியம் இப்படிலாம் வந்திருக்கின்றது. இதோடவா நீங்கள் ஆழமான ஒரு கற்பித்த இதுக்கு அப்போதான் இந்த கேள்வி விட எழுதக்கூடிய இருக்கு. பாருங்க மாணவர்களே, இத்தாலி ஒன்றிணைப்பதில் இயக்கத்துக்கு பீட்மேன் சாலினி அரசாங்கம் தலைவாங்க. சரி, 1950 பீட்மேன் சாலினி இயக்கத்தில் மசினி முதலமைச்சர் மசினி வந்திருக்கு. சரி, 1959 ஏற்பட்ட ஆஸ்திரியா சாலினியா போர் தென் இத்தாலியை கரிபோல்டி மீட்டவை. 1970 இத்தாலி ஒன்றிணைக்கப்பட்டவை. இது வருங்கள் மூன்றாவது விலை. மூன்றாவது வருங்கள் 1959 ஏற்பட்ட ஆஸ்திரியா சாலினியா போர். அப்ப 3வது விலை. அடுத்த வாரங்கள் 2ஆம் உலகப் போரின் பின் ஐரோப்பா. 1939 தொடக்கம் 1949 வரைக்கும் தான் 2ஆம் உலக யுத்தம் இடம்பெற்றது. அது பிறகு ஐரோப்பா எப்படி இருந்தது, அதோட வந்த கேள்வி பாருங்கள். 1949 வட அத்லாந்திக் உடன்படிக்கை நிறுவனம் அமைக்கப்பட்டமை. 1949 ஐரோப்பிய நாடுகள் நிறுவனம் கான்கிரஸ் ஆஃப் யூரோப் அமைக்கப்பட்டமை. 1955 வேர்சோ உடன்படிக்கை கைத்தெழுப்பட்டமை. 1955 என்பது அது வேர்சோ உடன்படிக்கை, சரியா, அது வேர்சோ உடன்படிக்கையா. அடுத்தது 1957 ஐரோப்பிய பொருளாதார சமூகம் யூரோப்பியன் என்கோனமெண்ட் கமிட்டிஸ் அல்லது ஐரோப்பிய பொதுச்சந்தை அமைக்கப்பட்டமை. சரி, டி கோலின் ஆதரவுடன் பிரித்தானியா ஐரோப்பிய பொருளாதார சமூகத்தில் இணைந்தமை. இதில் பாருங்கள், குறிப்பாக பாருங்கள் 1955 வேர்சோ உடன்படிக்கை கைச்செல்லப்பட்ட இதாம் விலை, 3வது விலை. இவ்வா பார்த்தீங்கன்னா இந்த கேள்வி ஒரு ஈஸியாக நீங்கள் சாதாரணமாக ஒரு 5 கூட்டி தரப்பட்டிருக்கும், அதில் ஒன்று பொருந்தாது இருக்கும், இல்லை பொருத்தமானது இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இப்படி எழுத வேண்டும். இது இலகுவான இருக்கு. அவை
பகுதி ஒன்று நீங்கள் ஐரோப்பிய பகுதி ஒன்று என்பது தொடர்ச்சியாக நீங்கள் வகுப்பில் பயிற்சி ஊடாகத்தான் இதை மீட்டுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். பாருங்கள், 30 40 வரை உள்ள வினாக்களில் 2 கூற்றுகள் வீதம் தரப்பட்டுள்ளன. ஒவ்வொரு வினா தொடர்பாகவும் உள்ள கூட்டுச் ஜோடிகளுக்கு கீழே உள்ள அட்டவணையில் காணப்படும் 1 2 3 4 5 என்பவற்றில் மிகவும் பொருந்துவது எது என்பதை தெரிந்து அதன் இலக்கத்தினை அடைப்பு புள்ளி கொண்டு எழுத வேண்டும். பாருங்கள், முதலாவது கூற்று, இரண்டாவது கூற்று. முதலாவது கூற்று சரி, இரண்டாவது கூற்று பிள்ளை என்றால் 1 இட வேண்டும். பிறகு இரண்டாவது கூற்று சரி, முதலாவது கூற்று சரி, இரண்டாவது கூற்று சரி 2 இட வேண்டும். முதலாவது கூற்று பிள்ளை, இரண்டாவது கூற்று பிள்ளை என்றால் 3 இட வேண்டும். முதலாவது கூற்று பிழை, இரண்டாவது கூற்று சரி என்றால் 4 இட வேண்டும். முதலாவது கூற்று சரி சரியானதும் முதலாவது கூற்றினை நன்றாக விளக்குவதுமாகும் 5 இட வேண்டும். பாருங்கள் மாணவர்களே, ஐரோப்பிய தேசியவாத மரபினையும் மானுடவாத மரபினையும் புராதன கால கிரேக்கர் உருவாக்கினர். ஐரோப்பிய தேசியவாத மரபினையும் மானுடவாத மரபினையும் புராதன கால கிரேக்கர் உருவாக்கினர். மகா அலெக்சாண்டர் உரோம பேரரசின் முதன்மையான அரசனாவார். சரி 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 சரியான பாருங்கள் 2, 2 இட வேண்டும். அடுத்த பாருங்கள், மர்மச்சு காலத்தில் ரோமானஸ் கோதிக் கட்டடக்கலை மரபுகள் வளர்ச்சி அடைந்தன. சரி. ஜோன் லோக் அரசாங்கம் பற்றி ஒரு 2 பணுவல்கள் மூலம் சர்வதிகார ஆட்சியை நியாயப்படுத்தினர். கவனிங்கள், மர்மச்சு காலத்தில் ரோமானெக்ஸ் கோதிக் கட்டடக்கலை மரபுகள் வளர்ச்சி அடைந்தன. சரி. ஜோன் லோக் அரசாங்கம் பற்றிய 2 பணுவல்கள் மூலம் சர்வதிகார ஆட்சியை நியாயப்படுத்த பிள்ளை. சரி பிள்ளை சரி பிள்ளைன்னு பாருங்கள். சரி பிள்ளை என்று சொன்னால் சரியான இருக்கணும், பிள்ளையா இருக்கும். சரி பிள்ளை தருங்கள். பிழையா மர்மச்சு காலத்து கோதிக் கட்டக்கலை மரபுகள் வளர்ச்சி அடைந்தன. ரோமானோ கோதிக் கட்டக்கலை சரி, இதுவும் சரி, இதுவும் சரி சரி இருக்கா, சரி பிள்ளை இருக்கா பாருங்க, சரியா இருக்கு. ஜோன்லோக் அரசாங்கம் பற்றி 2 பணுவல்கள் காலத்தில் குறிப்பா இதுவும் இது பிள்ளை பாருங்கள். சரியா இது சரியா இருக்கும், இது சரியா இருக்கு, இதுவும் சரியா இருக்கு. 2 இட வேண்டும், இது சரி. அடுத்த பாருங்கள், பழைய ஆட்சி முறையில் பாருங்கள். அடுத்து பாருங்கள், பழைய ஆட்சி முறையில் திருச்சபை, இராணுவம், அரசாங்கம் ஆகியவற்றில் மேலான பதவிகளை கொண்டிருந்த பிரெஞ்சு பிரபுக்கள் வர்க்கத்தின் மேலாதிக்கம் பிரெஞ்சு புரட்சியின் விளைவாக முடிவிட்டது. பாருங்கள், பழைய ஆட்சி முறையில் திருச்சபை, இராணுவம், அரசாங்கம் ஆகியவற்றில் மேலான பதவிகளை கொண்டிருந்த பிரெஞ்சு பிரபுக்கள் வர்க்கத்தின் மேலாதிக்கம் பிரெஞ்சு புரட்சியின் விளைவாக முடிவிட்டது. சரி. அடுத்தது, பிரெஞ்சு புரட்சி காலத்தில் பிரபுக்கள் மானிய முறையிலான உரிமைகளையும் சிறப்புரிமைகளையும் பறிகொடுத்து அவர்களின் நிலங்களும் அபகரிக்கப்பட்டு செல்வாக்கும் கட்டுப்படுத்தப்பட்டதால் அசாதாரணமான குடிமக்கள் ஆகினர். சரி, இதை விளக்கு இல்லை பஞ்சாது கவனிங்கள். பழைய ஆட்சி முறையில் திருச்சபை, இராணுவம், அரசாங்கம் ஆகியவற்றில் மேலான பதவிகளை கொண்டிருந்த பிரெஞ்சு பிரபுக்கள் வர்க்கத்தின் மேலாதிக்கம் பிரெஞ்சு புரட்சியின் விளைவாக முடிவிட்டது. சரி, பிரெஞ்சு அதாவது திருச்சபை, இராணுவம், அரசாங்கம், அதோட வரிகார விட்டமை, பிறகு கூடிய பிரெஞ்சு பிரபுக்களின் பக்கத்தின் மேலாதிக்கம், அதோட பிறகு கொடுக்க செலவு வழங்கப்பட்டதுதான். குறிப்பாக 1990 ஆண்டு பிரெஞ்சு புரட்சி சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்ற கொள்கையின் அடிப்படையில் பிரெஞ்சு புரட்சி ஏற்படுத்தப்பட்டது. இது விளக்கு பாருங்கள். பிரெஞ்சு புரட்சி காலத்து பிரபுக்கள் மானிய முறையிலான உரிமைகளையும் சிறப்புரிமைகளையும் பறிகொடுத்து அவர்களின் நிலங்களும் அபகரிக்கப்பட்டு செல்வாக்கு கட்டுப்படுத்தப்பட்டதால் சாதாரணமான குடிமக்கள் ஆகின. பிரெஞ்சு புரட்சி பிறகு செல்வாக்குடி பிறகுடி செல்வாக்கு கட்டுப்படுத்தப்படுகிறது. அவரோட பிறகு நிலங்கள் பறிக்கப்படுகின்றது. திருச்சபையுடைய செல்வாக்கும் இராணுவ செல்வாக்கும் அவரோட பூன்போன் வம்ச ஆட்சியுடைய செல்வாக்கெல்லாம் இல்லாமல் காப்படுது. புதிய ஒரு ஆட்சி முறை வருது. அப்போ இதை விளக்கு 5 ஆகும். 5 வரும். முதலாவது கூட்டு, 2வது கூட்டு விளக்கினா 5 ஆகும். அடுத்த பாருங்கள், பிரான்ஸ் பேர்டினண்ட் ஹோமகன் சரஜீவோ என்னுமிடத்தில் படுகொலை செய்யப்பட்டமையே 2ஆம் உலகப் போர் தொடங்குவதற்கு ஏதுவான காரணமாகும். பிரான்ஸ் பேர்டினண்ட் ஹோமகன் சரஜீவோ என்னுமிடத்தில் படுகொலை செய்யப்பட்டமையே 2ஆம் உலகப் போர் தொடங்குவதற்கு ஏதுவான காரணமாகும். பிள்ளை என்றால் இது 1ஆம் உலக யுத்தத்தை ஏற்படுத்ததான் இது காரணம். அது பாருங்கள், ஜப்பானியர் பேர்ல் ஹார்பர் மீது தாக்குதல் நடத்தியமையால்
ஐக்கிய அமெரிக்கா 2ஆம் உலகப் போரில் ஈடுபட்டது. சரி. ஜப்பானின் பேர்ல் ஹார்பர் துறைமுகம் தாக்கப்பட்டதால் ஈடுபட்டது. அப்போ இது பிள்ளை, இது சரி, பிள்ளை சரி. பாருங்கள், பிள்ளையாயிருக்கு சரியாக இருக்குது, பிள்ளையாயிருக்கு பாருங்க மாணவர்களே, பிள்ளையாவிற்கு சரியாக, பிள்ளையாருக்கு சரியாக இருக்குது 4 இட வேண்டும். சரி, பிள்ளை சரியாக 4 இட வேண்டும், 4. அடுத்த பாருங்கள், 2ஆம் உலகப் போரின் பின்பு ஜெர்மன் சமஷ்டி குடியரசு, ஜெர்மன் ஜனநாயக குடியரசு என்னும் ராஜ்யங்களாக ஜெர்மனி பிரிக்கப்பட்டது. பாருங்கள், மிகையில் கொர்பச்சோவ் பின்பற்றிய உள்நாட்டு வெளிநாட்டு கொள்கைகளினால் பனிப்போர் முடிவுற்றது. கவனிங்கள், 2ஆம் உலகப் போரின் பின்பு ஜெர்மன் சமஷ்டி குடியரசு, ஜெர்மன் ஜனநாயக குடியரசு என்னும் ராஜ்யங்களாக பிரிக்கப்பட்டது 2ஆம் உலகப் போர். சரி. அடுத்த வாரங்கள், மிகையில் கோர்பச்சோவ் பின்பற்றிய உள்நாட்டு வெளிநாட்டு கொள்கைகளில் பனிப்போர் முடிவுற்றது. சரி சரி. அப்போ கொள்கையினால் பனிப்போர் முடிவுற்றது. சரி. அப்போ சரி பாருங்கள், 2 சரி, 40 பாருங்கள், 40 பாருங்கள், 40 சரி சரி. அப்போ 2 இட வேண்டும். அவை இவ்வாறு தான் இந்த பகுதி தரப்படுகிறாகவே ஐரோப்பியா 2016 பகுதி ஒன்று மிக இலகுவான வந்திருக்கின்ற மாணவர்களே. அவை கடந்த கால வினாக்கள் கேட்கப்பட்ட விடயங்கள் அப்புறம் 2016ஆம் ஆண்டு வந்திருக்கின்றது. ஆகவே கடந்த கால வினாக்கள் கூடாத நீங்கள் இந்த பகுதி ஒன்று தொடர்ச்சியாக பயிற்சியாக செய்வதூடாக நீங்கள் கூடிய புள்ளிகளை பெறக்கூடிய இருக்கும். ஆகவே பகுதி ஒன்றில் நீங்கள் உறுதுணையாக சரியான முறையில் செய்கின்ற போது தான் நீங்கள் புள்ளி உங்களுக்கு இலகுவான முறையில் கிடைக்கும். ஆகவே பகுதி ஒன்று நீங்கள் தொடர்ச்சியாக வகுப்புகளில் பயிற்சிகளாக செய்ய வேண்டும். அவைதான் 2016 பகுதி ஒன்று தரப்படுகின்றது. அவை 2016 பகுதி 2 பாருங்கள், பகுதி 2 பாருங்கள், அறிவுறுத்தலை பாருங்கள். ஐரோப்பிய வரலாறு ஆதிகாலம் முதல் கிபி 1989 வரை பாருங்கள். முதலாம் வினாவுக்கு வேறு ஏதாவது 3 வினாக்கள் விட எழுதுக. முதலாம் வினாவுக்கு விடையளிப்பதற்கு ஐரோப்பா புற உருவப்படம் வழங்கப்படும். பகுதி 2 பாருங்கள். பகுதி 2 முதலாம் கட்டாயமானது, படம் குறித்த கட்டாயமானது. பாருங்கள் பாருங்கள் மேலே தரப்பட்ட இடங்கள் எல்லாவற்றையும் உமக்கு வழங்கப்பட்ட புற உருவ படத்திலே குறித்து பெயரிட்டு அவற்றுள் எவையேனும் 2க்கு சுருக்கமான வரலாற்று குறிப்பு எழுத வேண்டும். இப்போ அப்படி வர இது பழைய சிலபஸ் இல்லை. அப்போ நீங்கள் படம் மட்டும் கொடுத்தா மட்டும் காணும். பாருங்கள், படத்தை பாருங்கள். பாருங்கள், இவ்வாறு ஐரோப்பிய புற உருவ படம் இவ்வாறு தான் தரப்படுகின்றது. பாருங்கள் 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 பால்டிக் கடல், லண்டன், பெல்ஜியம், பிரனீஸ், கோர்சிகா, ஜிப் ரோல்டர், அங்கே வியட்நாம் பாருங்க, வியட்நாம். அடுத்தது ஜூப்னர் நதி இந்தியாவில் இருக்க பாருங்கள். அப்போ இவ்வாறு தான் ஐரோப்பாவுடைய புற உருவ படம். ஐரோப்பா புற உருவ படம் என்பது நீங்கள் இலவான முறையில் தொடர்ச்சியாக குறிச்சி பழகின்ற போது அது இலவாக இருக்கும். இந்த கடல்கள் குறிக்கப்பட்டிருக்கின்றது, அவருடைய நதிகள் எவ்வாறு குறிக்கப்பட்டிருக்கின்றது, மலைகள், நாடு பெல்ஜியம், லண்டன், பால்டிக் கடல், இவ்வாறு பல இடங்கள் ஐரோப்பாவுடைய புற உருவப்படம் தரப்படுகின்றது. அவை ஐரோப்பா புற உருவப்படம் தொடர்பாக நீங்கள் ஆழமான ஒரு படம் கொடுத்து தினம் இருக்க வேண்டும். தினமும் படம் குறித்தல நீங்கள் சிறப்பான முறையில் செய்தி வருகின்ற போது தான் உங்களுக்கு படம் குறித்த தொடர்பான இலவான ஒரு பயிற்சி கிடைக்கும். அவட பரீட்சைகளுக்கு உங்களுக்கு இலவான முறையில் படம் கொடுத்து இலவாக அமையும். இவ்வாறு தான் இந்த படம் குறித்தல் என்பது தரப்பட்டுகின்ற. படம் குறித்தலை நீங்கள் சரியான முறையில் குறிக்கின்ற போது சரியாக புள்ளி வழங்கப்படும். அவை சரியாக ஒரு சில வேளை மாறி குறித்து விடுகின்ற பிள்ளை வந்துடும். அவை சரியாக முறை கொடுக்க வேண்டும். அடுத்த பாருங்கள், பகுதி 2 பாருங்கள். உங்களுக்கு தெரியும் பகுதி 2 பெரும்பாலான பாடங்கள் அடிக்கடி வாரம். கிரேக்க நாகரிகம், உரோம நாகரிகம் தொடர்பாக கடந்த காலத்தில் அடிக்கடி வந்திருக்கின்றது. கிரேக்க நாகரிகம் ஒரு முறை வந்தால் அடுத்த முறை உரோம நாகரிகம், உரோம வந்தால் கிரேக்க நாகரிகம். அது 16 புள்ளிக்கும் வந்திருக்கின்ற மாணவர்களே, சிறு குறிப்புக்கும் வந்திருக்கின்றது. அவையில் பாருங்கள் 2016ஆம் ஆண்டு கிரேக்க நாகரிகம் பாருங்கள். கிரேக்க நகர அரசுகளின் அம்சங்களை பரிசீலனை செய்க. நகர அரசுகள். அடுத்து தத்துவம், இலக்கியம் ஆகிய துறைகளில் புராதன கிரேக்கின் சாதனைகளை பரிசீலனை செய்க. தத்துவம், இலக்கியம் ஆகிய துறைகளில் புராதன கிரேக்கர்களின் சாதனைகளை பரிசீலனை செய்க. இப்படி தரப்படுகிறது. அவை கிரேக்க நாகரிகம் தொடர்பாக தான் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். பாருங்கள், மெப்பாங்கி அடுத்ததாக கிரேக்க நாகரிகம் பாருங்கள். பாருங்கள், கிரேக்க நாகரிகம் தொடர்பாக அவை ஐரோப்பாவில் தோற்றம் பெற்ற மிகவும் பழமையான ஒரு நாகரிகம் தான் கிரேக்க நாகரிகம். அந்த கிரேக்க நாகரிகத்தின் ஊடாகத்தான்
பலதரப்பட்ட விடயங்கள் வெளிப்படுத்தப்படுகின்றது. குறிப்பாக கிரேக்க நாகரிகத்தின் அடிப்படையிலான் பிற்காலத்து ஆட்சி முறை ஒற்றமற்றதாகவும் பிற்காலத்து பல விடயங்கள் உலகத்து வெளிப்படுத்தப்பட்ட ஒரு நாகரிகமாக கிரேக்க நாகரிகம் விளங்குகின்றது. ஆகிய மாணவர்களை நாங்கள் 2016ஆம் ஆண்டு பகுதி 1 மிகுதி முடித்த நாங்கள் அதோட 2016ஆம் ஆண்டுக்குரிய பகுதி 2 ஐரோப்பிய புறவுருவ படம் குறிச்சிருக்கின்றோம். பிறகு பகுதி 2 நாங்கள் கிரேக்க நாகரிகம் தொடர்பாக நகர அரசுகள் தத்துவம் இலக்கியம் தொடர்பாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அவை தொடர்ச்சியாக நீங்கள் டிவியினுடைய கல்வித்துறை இணைஞ்சிருப்ப மூலத்தான் இதனுடைய மிகுதியான விடயங்கள் நாங்கள் அடுத்த பார்க்கலாம் மாணவர்களே. நன்றி, வணக்கம் மாணவர்களே. கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.